ஹாய் கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அதர் சேனல்ஸை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கொடுக்குற சிக்னல்ஸை பார்த்தீங்கன்னா பிளைண்டாக யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக வச்சிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரீ சிக்னல்ஸுமே யூஸ் பண்ணி நம்ம மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா 2% பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 to 2% பார்த்தீங்கன்னா அவங்க கேபிட்டல்லேருந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ப்ரூஃப்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபீட்பேக்ஸாகவே போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற ஃப்ரீ சிக்னல்ஸை எப்படி ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதா நான் சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேயர் ஃபில்டர் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் இருக்குன்னா சிக்னல்ஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் கேண்டில்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வால்டைலிட்டியாக இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சிக்னல் டைமிங்கை செக் பண்ணுவோம். ஓகேவா? ரொம்பவே சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த 4 சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணாலே நிறைய பேட் என்ட்ரிஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா போடுவோம். ஓகேவா? ஸோ அதோட ஃபீட்பேக்ஸ்மே பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ் பண்ண கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அமேசிங் ஒர்க் ப்ரோ. போட்டு கோட்டெக்ஸை முடிச்சே விட்டுட்டீங்க. செம்ம போட்டு செம்ம ரன்னிங்கில் இருக்கு. தேங்க்யூ ஃபார் யூ. ப்ரோ நல்லா நீங்கள் மார்க்கெட்டை பண்ணி வச்சுருக்கீங்க. காயிலேருந்து இப்போ தான் எடுத்ததே ஒரு 5-6 பயங்கரமாக இருக்க முடியும்ப்பா. தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களுக்கு பாட்டு வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. மோஸ்ட்லி லாஸ் கிடையாது. 90% அக்யூரேசி ஒர்க் ஆகுது ப்ரோ. தேங்க்ஸ் நண்பா. நிறைய பேர் இந்த ஹெல்ப் பண்ணி சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க. ஓகே? ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்பேக்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள் நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய ஃபீட்பேக்ஸ். ஓகே? ஸோ டெய்லியுமே இப்போ ஒரு ஃபீட்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ சிக்னல்ஸோட ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். ஓகே? ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிக்னல்ஸ். ஸோ ஒரு மெம்பர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஓகே? ஸோ பாட்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாட் சிக்னல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ 24/7 பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் கொடுக்குதுன்னா இந்த இடத்துல பாருங்கள் டைமிங் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ 1:43க்கு வந்துருக்கு. 1 minute பிஃபோராக வந்துடும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வின்னர் ப்ராஃபிட்னா வின்னு வந்துடும். ஸோ லாஸ்னா லாஸ் ஆனது வரும். ஓகே? ஸோ டோஜி ஆனால் டோஜின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஃபுல்லாக பண்ணால் உங்களுக்கு 24/7 பண்ண ரன் ஆகும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் பண்ணால் பாட் சிக்னல். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிக்னல்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 4 லேயர் ஃபில்டர் மெத்தட் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபில்டர் மெத்தடை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா டெய்லியுமே உங்களாலுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண முடியும் கைஸ். ஓகேவா? ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்க கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஃபில்டர். ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா 4 லேயர் ஃபில்டர் மெத்தட்னு சொன்னேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஃபில்டர். ஓகேவா? ஸோ அது எப்படி ப்ரோ நம்ம ட்ரெண்டை ஃபில்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த பேரில் பார்த்தீங்கன்னா அதாவது எந்த அசெட்டில் ட்ரேட் பண்ண போறீங்களோ அந்த அசெட்டில் போய்கிட்டு 5 minute பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்னலில் பார்த்தீங்கன்னா அதாவது அப் ட்ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் 5 கேண்டில்ஸை நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ரீவியஸ் 5 கேண்டில்ஸில் க்ரீன் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இருந்தால் அதாவது 5 கேண்டிலில் பார்த்தீங்கன்னா 3 கேண்டிலுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருந்ததுன்னா நீங்கள் அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு டவுன் சிக்னல் வந்திருக்குன்னா ஸோ உங்களுக்கு 3 கேண்டிலுக்கும் மேலே ரெட் சிக்னல் இருந்தால் நீங்கள் இப்போ டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஃபில்டர். ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் பிளேஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 1 minute பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் பிளேஸ் பண்ண போறீங்கன்னா ப்ரீவியஸ் 5 கேண்டில்ஸை நோட் பண்ணணும். ஸோ அது எப்படி இருக்கணும்னா அந்த ப்ரீவியஸ் 5 கேண்டில்ஸுமே 3 கேண்டிலுக்கும் மேலே க்ரீன் கலராக இருந்தால் நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஓகேவா? ஸோ ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தடு. ஸோ செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் கேண்டில் ஃபில்டர். ஸோ அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேனிப்புலேஷன் கேண்டில்ஸை பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அது எப்படி ப்ரோ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி கேண்டில்ஸ்னால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங் விக்காக இருக்கும். ஸோ பாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிட்டு அங்கே உள்ள லிக்விடிட்டியை பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா சேம் பொசிஷனுக்கே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸோட விக் இருக்குல்ல. ஸோ கேண்டில்ஸோட விக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேண்டில்ஸோட அந்த கேண்டிலோட விக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். பாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஓகே? ஸோ இந்த இடத்துல பாருங்க.
ஸோ போயிடுச்சு ஓகேவா. வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஓகேவா. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மேலே போய்கிட்டு இங்கே உள்ள லிக்விடிட்டியை அப்படியே கிராப் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் நடந்திருக்கு ஓகேவா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போய்கிட்டு ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கீழே போய்கிடுச்சு ஓகேவா. ஸோ இதுதான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் கேண்டில்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதை பார்த்தா ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ப்ரீவியஸாக இருந்ததுன்னா, அதாவது ஒரு 5 கேண்டில்ஸ் ஆர் 10 கேண்டில்ஸ்க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லியிருக்கோம் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அட்வான்ஸ் சிக்னல் ஏ ஜென்ரேட்டர் ஓகேவா. ஸோ இதுல இருந்து தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11:51க்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி பிகேஆர்ல பார்த்தீங்கன்னா டவுன் சிக்னல் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்திருக்கு ஓகேவா. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸோ அப்புறம் இந்த இடத்துல தான் என்ட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா டவுன் சிக்னல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 5 கேன்சல் செக். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 4 5. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் தான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிக்னல்ஸை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ எங்கே ப்ரோ 11:51க்குனா ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ ரிமைனிங் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். ஸோ ரிமைனிங் சிக்னல்ஸ் பாருங்கள். ஸோ யூஎஸ்டி பிகேஆர் 12.5க்கு பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் இருக்குது ஓகேவா. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துமே காமிக்கிறேன். இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுத்துமே நான் காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா 12.5 கால்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதுதான் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா 12.5ன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 12.5னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 5 மினிட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ப்ரீவியஸாக உள்ள 5 கேன்சல் செக் பண்ணணும் ஓகேவா. 1 2 3 4 5. ஸோ இந்த இடத்துல மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் 12.5க்கு பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் கண்டிப்பாக போடலாம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 ஃபில்டர் மெத்தடை சொல்லியிருப்போம் ஓகேவா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை எப்படி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணணும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் கேண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வால்டைலிட்டியை எப்படி பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணணும்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வால்டைலிட்டியாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 கேண்டில்ஸை பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும் ஓகேவா. ஸோ அந்த லாஸ்ட் 3 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பாடி பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருந்து ஸோ ஆவரேஜ் கேண்டில் சைஸோட பார்த்தீங்கன்னா அந்த பாடிஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வால்டைலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா லோவாக இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வால்டைலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கணும் ஓகே. ஸோ ரொம்பவே லோவாக இருந்தால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டெட்னு அர்த்தம் ஓகே. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 கேண்டில்ஸோட பாடிஸ் பார்த்தா ரொம்பவே சின்னதாக இருந்து, அதாவது ஆவரேஜ் கேண்டில் சைஸோட ரொம்பவே பார்த்தா பாடிஸ் பார்த்தா சின்னதாக இருந்தால் நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஓகேவா. ஸோ ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் வந்தால் மட்டும்தான் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ மொமெண்டமை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளால் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும் கைஸ் ஓகேவா. ஸோ இப்போ வாங்க நம்ம 4th ஃபில்டர் மெத்தட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ 4th ஃபில்டர் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் கேப் ஃபில்டர் ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா முக்கியம். ஓடிசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 12.5 இருக்குது, 12.11 இருக்குது ஓகே. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 6 to 8 மினிட்ஸ் கேப் இருக்கணும் ஓகேவா. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த டைம் கேப் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க ஓகேவா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸாம்பிள் சிக்னல்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 6 to 8 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கிற சிக்னல்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுங்க. அதான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுங்க ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னல் தான் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நான் போடுவோம் ஓகேவா. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்னல்ஸ் வந்துடும். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒரு ஃபில்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பாட் வச்சிருக்கோம் ஓகேவா. ஸோ அதில் அப்லோட் பண்ணிட்டேன்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும் ஓகேவா. ஸோ இந்த பாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ அதோட வீடியோஸ் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க ஓகேவா. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ சேம் மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா பாட் சிக்னல்ஸ்க்குமே ஓகேவா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட் பிஃபோராக வரும் ஓகேவா. ஸோ இது லைவ் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொடுக்கும் கைஸ் ஓகேவா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்ததுன்னா டவுன் சிக்னல்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் பண்ண ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தா அப் சிக்னல்ஸ் வரும் ஓகே. ஸோ லைவ் சிக்னல்ஸ் லைவ் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி இது ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகே. ஸோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே. ஸோ நம்மளோட 4 லேயர் ஃபில்டர் மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஓகே.
ஸோ அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பண்ண ட்ரெண்டை ஃபில்டர் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட் கேண்டில் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ப்ரீவியஸ் 5 கேண்டில்ஸை செக் பண்ணணும். மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டில்ஸ் பண்ண என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் உள்ள சிக்னல்ஸை மட்டும் எடுக்கணும். ஓகே, ஸோ க்ரீன் கலர் கேண்டில்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அப் ட்ரேட் மட்டும் ப்ளேஸ் பண்ணணும். ரெட் கலர் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் கேண்டில்ஸை பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ அது எப்படி இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா கேண்டிலோட விக்னா பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்து ஸோ பார்த்தீங்கன்னா கேண்டிலோட பாடி சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேலே போகிட்டு அங்கே உள்ள லிக்விடிட்டியை பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிட்டு சேம் பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் மேனிப்புலேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அதையுமே அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் தேர்ட் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா வால்டைலிட்டி ஃபில்டர். ஓகே, ஸோ வால்டைலிட்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3-4 கேண்டில்ஸை பார்த்தா செக் பண்ணணும். ஸோ அது அந்த கேண்டில்ஸோட பாடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேண்டில் பாடி சைஸோட சின்னதாக இருந்ததுன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் இருந்தால் தான் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா மொமெண்டமை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபோர்த் மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா சிக்னல் கேப் ஃபில்டர், அதாவது பார்த்தீங்கன்னா டைமிங் ஃபில்டரு. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 6 to 8 மினிட்ஸ் கேப் உள்ள சிக்னல்ஸை மட்டும் நீங்கள் எடுங்க. ஓகேவா, ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னோட சிக்னல்ஸை பார்த்தா பர்சனலாக நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டபடிக்கு பண்ண யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுங்க கைஸ். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ. ஓகே கைஸ், ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்து காமிச்சிடறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதை இந்த 12:05 அப்டேட் பண்ண எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு பண்ண டைம் இருக்குது. ஓகேவா, ஸோ இன்னும் பண்ண ஒரு 8 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை நான் எடுத்து காமிச்சிட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே கேஸ், ஸோ பாருங்க. ஓகே, ஸோ USD PKRல பண்ணா 12:05 பார்த்தீங்கன்னா கால்னு இருக்கு. ஓகே, ஸோ கால்னா பார்த்தீங்கன்னா அப் ட்ரேடு, புட்னா பண்ண டவுன் ட்ரேடு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ நம்ம லாஸ்ட் 5 ப்ரீவியஸ் கேண்டில்ஸை பண்ண செக் பண்ணலாம். ஓகேவா, ஸோ 1 2 3 4 5 ஸோ இந்த 5 கேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பண்ண நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ 1 மினிட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நான் பண்ண $20 பண்ண அப்டேட் பண்ண ப்ளேஸ் பண்ண போகிறேன். எக்ஸ்பைரி டைம் பண்ண டிஃபால்ட்டு தான். அதேமாதிரி கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேமே பண்ண டிஃபால்ட்டு தான். ஓகேவா, ஸோ ஓகே, இந்த இடத்துல பண்ண நான் அப்டேட் பண்ணால் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நான் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஆசம் ஆசிலேட்டர்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். ஓகேவா, ஸோ குவாட்டெக்ஸில் பண்ண இந்த இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ இதுனா ஒரு மொமெண்டம் ஃபைண்ட் பண்ண ரொம்பவே பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ண ஸ்டெப்பாக இருந்ததுன்னா, அதாவது க்ரீன் கலரில் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பண்ண அப்டேட் பண்ண தாராளமாக எடுக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல பண்ண அப்டேட் பண்ணி என்ட்ரி எடுத்திருக்கேன். நம்மளோட ஃபில்டர் மெத்தட் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ அதான் பண்ண ட்ரெண்ட் ஃபில்டர் மெத்தட் பண்ண யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற எல்லா ஃபில்டருமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, நான் சொல்லபடி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆனிச்சுன்னா மார்டிங்கல் 1 பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 1 ஸ்டெப் மார்டிங்கல்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு பண்ண இது லாஸ் தான் பண்ண ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ நான் அந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு லாஸ் தான் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ அதனால் பண்ண மார்டிங்கல் 1 பண்ண நான் தாராளமாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி ரிசல்ட்டை பார்க்கலாம். ஓகேவா, கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் கைஸ். ஓகே, ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா, ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபில்டர் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் கேண்டில்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா வால்டைலிட்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கான்னு பாருங்க. ஓகேவா, ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கேப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 3 2 1 நம்மளுக்கு பண்ண இந்த ட்ரேட் பண்ண ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு கைஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக பண்ண எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் 4 ரூல்ஸை பண்ண யூஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் அக்யூரஸியை பண்ண இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பண்ண இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு யாருக்காவது இதை பற்றி டவுட்ஸ் இருந்தனாலும் பர்சனலாக பண்ண மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ண எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவாங்க கைஸ். ஓகேவா, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.